வணக்கம் நண்பர்களே. இன்றைக்கு என்னவென்றால் தள்ளி விட்டுறாங்க வழியாக பாருங்கள். அரண்டாலும் ஒரு ஆள் போய் அந்த கடையில் இந்த கடையில் போய் அந்த மீன் பேக்கெட் மெலிவு, இந்த மீன் பேக்கெட் மெலிவு, அந்த இறால் மெலிவு, கனவா மெலிவுன்ட்டு ஒரே பேக்கெட் தான். அது எத்தனை மாதம் பேக்கெட்டோ தெரியல. ஊர்லேருந்து கோலடி மாப்புள்ள என்ன சமைச்சிருங்க, இன்றைக்கு இறாலம்மா கனவாயம்மா. ஆனால் இந்த பேருக்கு தான் அது. ஆனால் சமைக்க பாருங்கள் வாசம் இருக்கா இல்லையாட்டு. வாழ்க்கை கொஞ்சம்தான். எப்படி ஒரு கிழமையில் 2 கிழமையில மீனோ கனவோ நண்டை சாப்பிட போகிறோம். ஒரு கடையில் ஃப்ரெஷ், அதே கடையிலேயே ஃப்ரெஷ் ஆகிருக்கு. ஒரு 2 நாள் 3 நாள்லேயே சாப்பிட ஃப்ரெஷ் இல்லை என்றால் எத்தனை மாதம் பேக்கெட் எப்படி இருக்கும். வாழ்க்கை கொஞ்சம் தான். ஏன்னா புருஷன் வேலையை போய்க்கல, அப்பா அதை குறிச்சி கிடக்கிறத எடுத்து ஊற விடுங்கன்னா சுடுதண்ணில் ஊற விடுங்க. காலம் 5 மணி 6 மணிக்கு 12 மணிக்கு தான் அது விலகி சமைக்கும். அப்போ இந்த தண்ணியிலே எல்லா சத்தும் போயிடும். பெரிய சமைக்க வாழ்க்கை கொஞ்சம்தான். வடிவாக நோய்ப்போம், வடிவாக சாப்பிடுவோம். அப்புறம் குழந்தை பிள்ளை எப்படி பிறகு பால் கொடுக்குறோமோ அதே மாதிரி தான் 50 வயது 60 வயது பிறகு ஒன்றுமே செய்யலாது. அதே மாதிரி தான் திருப்பி பழையபடி அது இருக்கிற வயசுலேயே வடிவாக சாப்பிட்டு வடிவாக செய்யலாம். இவ்வளோ கஷ்டப்பட்டு உழைக்கிறீங்க, 2 நாள் 3 நாள் வேலைக்கு பறக்குறீங்க. ஆனால் பேக்கோடு தெரியுறீங்க. எங்கெங்கே மெலிவாக போட்டிருக்கா என்னென்னு பாருங்கள். ஸ்ரீலங்காவில் எவ்வளோ கஷ்டமான இந்த கடையில் சீனி மெலிவாக போட்டிருக்கு, தூள் மெலிவாக போட்டிருக்கு, போடையில் பிராஸ் தான் அது. ஓகே தான், அது பிரச்சனை இல்லை. ஒரு குறை சொல்ல வரையில் இருக்கிற கொஞ்சம் நாளைக்குனாலும் ஃப்ரெஷ் ஆக வேண்டிய ஒரு அளவான 2 நாள் 3 நாள் வர மீன் படி வடிவாக சாப்பிடு. இது என்னுடைய தத்துவம் வளர்ந்தான். வாழ்க்கை கொஞ்சம்தான், வடிவாக அனுபவிப்போம். கலக்கிறோம், ஜெயிக்கிறோம், போய் சேர்றோம். அதுக்கு முன்னுக்கு வாழ்கிறோம், குடும்பத்தை அப்படி